வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இப்ப நேற்று ரெட்ரோ படத்தோட ஆடியோ லான்ச் நடந்துச்சு. ரொம்ப பிரம்மாண்டமா நடந்துச்சு. அதுல நடிகர் சூர்யா அவர்களின் மகள் கலந்துக்கிட்டாங்க. அப்புறம் இயக்குனர், அந்த படக்குழு எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா திரு சூர்யா அவர்களின் தந்தை சிவகுமார் அந்த மேடையில பேசின ஒரு பேச்சு இப்ப வைரலா ஒரு டாபிக்கா போயிட்டு இருக்குது. ஒரு சர்ச்சையான பேச்சாவும் பார்க்கப்படுது. அதே நேரம் தன்னோட மகனை பத்தி அவர் பெருமையாவும் பேசியிருக்காரு. இந்த பிரம்மாண்டமா நடந்த இந்த ஆடியோ லஞ்சுக்கு சூரிய ரசிகர்கள் ஃபுல்லா வந்திருந்தாங்க. ஆடியோ லஞ்சு நல்லா சிறப்பா போச்சு. இதுல குறிப்பா சொல்ல போனா சூர்யா அவர்களின் தந்தை சிவகுமார் அவர்கள் பேசும்போது ஒரு இழிவா பேசுற மாதிரி, மற்ற நடிகர்களை கொஞ்சம் டம்மி பண்ணி கொஞ்சம் இழிவா பேசுற மாதிரி ஒரு வார்த்தை பேசியிருந்தாரு. அது எல்லாருமே கலாச்சிட்டு வராங்க. மேலும் இந்த படத்துக்கு ஒரு நெகட்டிவ் உருவாகிறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ஆல்ரெடி கங்குவா படத்தப்பயே பாத்தீங்கன்னா இந்த படம் 1000 கோடி பண்ணும், 2000 கோடி பண்ணும், இந்த படம் தான் தமிழ்நாட்டிலே பெஸ்ட், இந்திய சினிமாவிலே பயங்கரமான படம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா தான் பாத்தீங்கன்னா இந்த படம் 2000 கோடி பண்ணும், நான் அந்த டேக்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. கடைசியா பார்த்தா அந்த படம் 200 கோடி கூட வசூல் பண்ண முடியாத ஒரு பரிதாப நிலையில படம் பயங்கர பிளாப் ஆகி போச்சு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ரெட்ரோ ஆடியோ லஞ்ச் மேடையில திரு சிவகுமார் அவர்கள் பேசும்போது அவர் அப்ப என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய மகன் சூர்யா தன்னை ஒரு முழு ஹீரோவா மாத்தணும் அப்படின்ட்டு 4 மணி நேரம் டெய்லியுமே ஒர்க் அவுட் பண்ணுவாரு. உடலை வருத்தி 6 பேக் எல்லாம் கொண்டு வந்தாரு. அவரு சூர்யா தான் முதல்ல தமிழ் சினிமாவிலேயே 6 பேக் கொண்டு வந்த நடிகர். இதுக்கு முன்னாடி எந்த நடிகனாவது 6 பேக் கொண்டு வந்திருக்கானா? இல்லவே இல்லை. அதாவது ஒருமையில பேசியிருக்காரு, எந்த நடிகனாவது 6 பேக் வச்சிருக்கானா அப்படின்னு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சூர்யாவுக்கு அப்புறமும் வேற யாராவது 6 பேக் வச்சிருக்காங்களா? அந்த அளவுக்கு உடல் உழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் சூர்யா அப்படின்னு சொல்லி பெருமையா பேசியிருக்காரு. இல்ல, சூர்யா உடல் உழைப்பை கொடுத்தாரு, 6 பேக் எல்லாம் கொண்டு வந்தாரு. ஏன்னா வாரணமாயிரம் படத்துல பாத்தீங்கன்னா 6 பேக் வச்சு பயங்கரமா இருக்கும் அந்த படம். சூர்யா முதல்ல 6 பேக் வாரணமாயிரம் படத்துல தான் வச்சிருந்தாரு. அந்த படம் பாத்தீங்கன்னா நான் சைக்கிள்ல போய் ஒரு 10 கிலோமீட்டர் சைக்கிள் எழுதிட்டு போயிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் அந்த படத்தை பார்த்துட்டு வந்தோம். அந்த ஸ்கூல்ல கொடுப்பாங்களா அந்த சைக்கிள் இருக்கும், அந்த சைக்கிள்ல தான் எங்க போனாலும் போவோம். சைக்கிள்ல போய் அந்த படத்தை நாங்களும் 2-3 தடவை பார்த்துருப்போம். அந்த படத்தை வாரணமாயிரம் சூப்பரான ஒரு படம். அந்த சமயத்துலதான் சூர்யா முதல்ல 6 பேக் வச்சிருந்தாரு. சரி, அதுக்கு முன்னாடி வேற எந்த நடிகருமே வைக்கலையா? சூர்யாவுக்கு அப்புறமும் வேற எந்த நடிகரும் வைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு, சூர்யாவுக்கு அப்புறம் அந்த கார்த்திகோட வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னொரு பையனையே அவர் கலாய்க்கிறாரு. ஆனா அவர் பேசுறது ஓகே. ஆனா ஒண்ணு கேட்டாரு பாருங்க, சூர்யாவுக்கு முன்னாடி இங்க எந்த நடிகனாவது 6 பேக் வச்சிருக்கானா? அதாவது ஒருமையில அது அதுக்கு சூர்யாவுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா நடிகரையுமே அது குறிக்கும். சரி, அவர் சொல்ற கருத்துப்படியே பார்த்தா கூட சூர்யா நடிச்ச வாரணமாயிரம் படம் தான் அவர் முதல்ல 6 பேக் வச்ச படம். அந்த படத்துக்கு முன்னாடி 3 மாசத்துக்கு முன்னாடியே விஷால் நடித்த சத்தியம் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்திலேயே விஷால் 6 பேக் வச்சிருப்பாரு. அதற்கு முன்னாடி ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இருக்காருல்ல, அவர்லாம் பாத்தீங்கன்னா கராத்தாவில பிளாக் பெல்ட் வாங்கின ஒரு மனுஷன். அந்த மனுஷன் பண்ணாத உடல் உழைப்பியா சூர்யா பண்ணிருப்பாரு. சூர்யாவோட உழைப்பை நான் குறை சொல்லல, ஆனா மத்த எல்லாத்தையுமே தாழ்த்தி தன் மகன் சூர்யா மட்டும் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா அதை தான் ஏத்துக்க முடியல. சூர்யாவை தவிர வேற யாருமே 6 பேக்கே வைக்கல அப்படின்னு இவர் சொல்றாரு. தனுஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா பொல்லாதவன் படத்திலேயே 6 பேக் வச்சிருப்பாரு. விக்ரம் வச்சிருக்காரு, இவரு சூரி வச்சிருக்காரு, மேலும் பாத்தீங்கன்னா இவரு என்னது சிவகார்த்திகேயன் கூட வச்சிருக்காரு, பரத் வச்சிருக்காரு. எத்தனை பேர் 6 பேக் வச்சிருக்காங்க? 6 பேக்லாம் ஒரு மேட்டரே இல்லைங்க. படம் நம்மளது ஓடுதா ஓடலையா அதுதான் ஒரு மேட்ரு. நீங்க அந்த கதைக்கு வாங்க. சூர்யாவது கடைசியா எந்த படம் ஓடுனுச்சு நீங்களே சொல்லுங்க. என்ன கேட்டீங்கன்னா சூர்யாவில ஒரு கட்டத்துல பயங்கரமான பீக்ல இருந்தாரு. எப்பன்னா ஒரு 2006ல இருந்து அந்த 2011-12 அந்த காலகட்டம் சூர்யாவுக்கு வரிசையா ஹிட்டு. வாரணமாயிரம், வேலு, அப்புறம் சில்லுன்னு ஒரு காதலு, அப்புறம் ஐயனு, ஆதவனு, சிங்கம், தொடர்ந்து 6 ஹிட் கொடுத்த ஒரே நடிகர் சூர்யா. அந்த சமயத்துல வேற எந்த நடிகருக்குமே இவங்களுக்கு ஹிட் வரல. சூர்யா தான் இப்ப பீக்ல இருந்தாரு. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அஜித் அவர்களுக்கு கூட 2 படம் ஓடாது, ஒரு படம் ஓடும், அந்த மாதிரி தான் ஓடிச்சு. ஆனா அந்த ஒரு படம் ஓடினாலுமே பாத்தீங்கன்னா பயங்கர ஹிட்டா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த 6 வருஷத்துல அஜித்துக்கு மிகப்பெரிய ஹிட் என்னன்னு பாத்தீங்கன்னா வரலாறு, பில்லா, மங்காத்தா, இதெல்லாம் பயங்கரமான ஹிட். விஜய்க்குலாம் அந்த அந்த சமயத்துல படமே ஓடல. ஏன்னா 2006 பிகினிங்ல பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு போக்கரி வந்துச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் விஜய் படம் எதுவுமே ஓடல. கடைசியா அவருக்கு ஓடனது அது துப்பாக்கி படம் மட்டும் தான் நல்லா ஓடனது. இடையில எந்த படமும் ஓடல. என்னென்ன படம்னு பாத்தீங்கன்னா ஆதி, அழகிய தமிழ் மகனு, குருவி, காவலனு, சுறா, இன்னும் நிறைய படம் இருக்குமே, வில்லு, இன்னும் 2-3 படம் எதுவுமே ஓடல விஜய்க்கு. சரியா அந்த சமயத்துல படமே ஓடல. அப்ப இவரு தான் பீக்ல இருக்கிறாரு. யாரு? சூர்யா தான் நம்பர் 1 பீக்ல இருக்கிறாரு. விஜய்க்கோட கிளாஸ் விட்டுலாம் வின் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு
ஒரு பயங்கரமான ஒரு உச்சத்துல இருந்தாரு சூர்யா. அதுக்கப்புறம் அந்த கதை தேர்வு அதெல்லாம் கொஞ்சம் கோட்டை விட்டாரு. எப்போ அவர் அஞ்சான்னு ஒரு படம் நடிக்க ஆரம்பிச்சாரு, அப்பயே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓடிடியில 2 படம் வந்துச்சு, அது ஓடிடியில போயிருச்சு. தியேட்டர் செலிப்ரேஷனு, தியேட்டர்ல ரசிகர்கள் கொண்டாடுற அளவுக்கு சூர்யாவுக்கு கடந்த 12 வருஷமா எந்த ஒரு படமும் கிடையாது. கடைசியா அவருக்கு ஓடின படம் பாத்தீங்கன்னா சிங்கம் 2 படத்தை தாண்டி அவருக்கு அதுக்கப்புறம் எந்த படமும் ஓடல. அதனால பாத்தீங்கன்னா கங்குவா பாத்தீங்கன்னா எதிர்பார்த்தாங்க, அந்த அளவுக்கு ஓடல. அப்படிங்கிறத விட படம் பாத்தீங்கன்னா ரொம்ப மொக்கம் வாங்கிருச்சு. படம் பயங்கரமான பிளாப். சூர்யாவுக்கு உண்டான அந்த இமேஜே கெடுத்த படம் பாத்தீங்கன்னா கங்குவா. எல்லாருமே ட்ரோல் பண்ணி அந்த படத்தை ரொம்ப இது பண்ணிட்டாங்க. சரி, ஒரு சினிமாவில் வந்து ஒரு படம் ஓடும் ஓடாது அதெல்லாம் அடுத்த விஷயம். நிறைய தோல்வி படங்கள் வரும், வெற்றி படங்கள் வரும். சரி, இப்ப இந்த ரெட்ரோ படத்துக்கு வருவோம். ரெட்ரோ வந்து கார்த்திக் சுப்புராஜ் எடுத்த படம். இந்த படத்தை வந்து சூர்யா வந்து மிகவும் நம்பியிருக்காரு, இந்த படம் கண்டிப்பா ஹிட் ஆகும் அப்படின்னு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் பாத்தீங்கன்னா கதைக்களமும் பாத்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் மூவி வித் லவ் அந்த மாதிரி வந்து வருது. குறிப்பா இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு பரபரா ஆக்ஷன் சீனா இருக்கும், பரபரப்பா திரைக்கதை போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த படம் வந்து அங்கங்க பீக் ஆகும், திடீர்னு ஒரு சடன் எலிவேஷன் வரும், அங்கங்க சும்மா அப்படியே மறுபடியும் ஸ்லோவாகும், மறுபடியும் சடன் எலிவேஷன் வரும். அப்புறம் வந்து அந்த மாதிரி ஒரு மாஸ் படம். இப்ப அந்த மகான் ஒரு படம் பார்த்துருப்பீங்களா, அந்த ஒரு இதுலதான் அந்த மாதிரி ஒரு கதைக்களத்துல தான் இந்த ரெட்ரோ படமும் எடுத்திருக்காங்க. படம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். இந்த சமயத்துல வந்து படக்குழுவுக்கும் இந்த படம் வந்து ஹிட் ஆகணும் அப்படின்னு வாழ்த்துறோம். ஏன்னா சூர்யாவை அப்பெல்லாம் ரசிச்சுட்டு இப்போ வந்து இந்த 10-12 வருஷமா பெரிய ஹிட் எது இல்லை அப்படிங்கும் போது பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா அவ்வளவு ஃபேம் உள்ள ஆளு. இப்ப ஆந்திராவெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா நடிகர்கள்லயே நல்ல மார்க்கெட் வச்சிருக்கிற ஒரு நடிகர் தான் பாத்தீங்கன்னா சூர்யா அளவுக்கு ஆந்திராவில் மார்க்கெட் இருக்கிற நடிகர் யாருமே கிடையாது. சூர்யா படம்லாம் பாத்தீங்கன்னா ஆந்திராவில் வந்து ஒரு படம் ஹிட்னா அங்க டபுள் ஹிட் ஆகும். அந்த அளவுக்கு சூர்யாவுக்கு ஒரு நல்ல ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச் நிகழ்ச்சியில மற்ற நடிகர்களை இந்த மாதிரி கம்பேர் பண்ணி அவங்கள வந்து இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறதுலாம் ஒரு தவறான செயல். இதை வந்து இன்னொன்னு என்னன்னா, இவர் பேசணும் ஒரு சாதாரண ஆள் யாரா பேசியிருந்தா கூட அதை அவர் கடந்து போயிடலாம். அவர்லாம் தமிழ் சினிமாவிலேயே வந்து பலகால நடிகர். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு இருக்கிற இவ்வளவு வயசுல பாத்தீங்கன்னா அவர் இவ்வளவு ஆரோக்கியமா இருக்காரு, அதெல்லாம் நம்ம பாராட்டலாம். நிறைய தமிழ் பற்று உடையவர், இதெல்லாம் ஓகே. ஆனா இருந்தாலுமே அந்த கம்பாரிசனை பண்ணி என் பையன் தான் 6 பேக் வச்சிருக்கான், தமிழ் சினிமாவில் யாருக்கிட்டையுமே இல்லை அப்படின்னு பேசுறதுலாம் இதெல்லாம் வந்து ஒரு ஆணவத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரிலாம் வந்து பேசாதீங்க சார், ஏன்னா அது ரொம்ப தப்பு. இப்ப இதை நீங்க இப்படி பேசுறதால பாத்தீங்கன்னா மற்ற நடிகர் ரசிகர்கள் அந்த படத்தை புறக்கணிச்சுட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க முடிஞ்ச வரைக்கும் மற்ற ரசிகர்களை கவர்ற மாதிரி பேசினா பரவாயில்ல. நீங்க எல்லாரும் ஆப்போசிட்டா பேசி அந்த படத்துக்கு ஆப்போசிட்டா திரும்பிட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுவீங்க நீங்க? அப்புறம் இந்த படமும் அப்புறம் ஓடலாம், அப்புறம் ரொம்ப கஷ்டம் தானே. அதனால வந்து மேடையில பேசும்போது கொஞ்சம் மற்ற நடிகர்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு மரியாதையை கொடுத்து பேசுங்க. எவனுமே இது வரைக்கும் 6 பேக்கை வைக்கல, எவனும் வைக்காம இருக்கானுங்க வைக்கல அப்படின்னு அந்த ஒருமையில பேசக்கூடாது. இல்ல, எவன் வச்சிருக்கான், இதுக்கு முன்னாடி 6 பேக் எவன் வச்சிருக்கான், அதுக்கப்புறம் யாரா வச்சுக்கிறாங்களா? இது வந்து ஒரு பெருமை கிடையாது. இப்ப அஜித்லாம் பாத்தீங்கன்னா உடம்பு திடீர்னு குறைப்பாரு, அப்புறம் ஒரு சில வேதாளம் படத்துலாம் உடம்பு ரொம்ப அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி உடம்பு ஏத்துவாரு. அப்புறம் சில டைம் பாத்தீங்கன்னா உடம்பு ரொம்ப கம்மியா இருக்கும், உடம்பு ரொம்ப ஸ்லிம்மா இருப்பாரு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மா இருக்காரு. அதே விசுவாசம் படத்துல உடம்பு நல்லா கொஞ்சம் வெயிட்டா இருப்பாரு. அது மாதிரி உடம்பு குறைச்சி ஏத்துற நடிகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. விஜய்லாம் பாத்தீங்கன்னா உடம்பு ஒரே மாதிரி மெயின்டைன் பண்றாரு, அதுல ஃபுட்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணி கரெக்டா மெயின்டைன் பண்றாரு. அதெல்லாம் இருக்கு. எல்லாருமே கஷ்டப்பட்டு சாப்பிடாம கூட உடம்புலாம் வந்து வருத்தி தான் வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்க வந்து தன்னோட மகன் மட்டும்தான் அந்த சினிமாவில் வந்து கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னோட மகன் மட்டும்தான் அந்த சினிமாவில் வந்து பயணிக்கிறார் அப்படின்னு நீங்க சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. நீங்க அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மற்ற நடிகரோட கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க இந்த மாதிரி பேச மாட்டீங்க. நீங்களே தான் சொன்னீங்க 20 வருஷமா நான் சினிமாவே எதுவும் பாக்குறது இல்லை அப்படின்னு. அப்போ நீங்க சினிமாவே பார்க்கலன்னா அப்ப இங்க சினிமா இண்டஸ்ட்ரியில நடக்கிறது என்ன தெரியும் உங்களுக்கு? ஏன் அப்படி பேசுறீங்க சார்? தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாதீங்க. ஏன்னா மற்ற நடிகர்களோட ரசிகர்கள் மனசை அது புண்படுத்தும். ஏன்னா இப்ப நான்லாம் வந்து அஜித் ரசிகன், எனக்குமே அது வந்து நீங்க சொல்றது எனக்கு கோவம் வருது. ஏன்னா அஜித் அளவுக்கு நீங்க உடம்பு ஃபிட்னஸ் வந்து இப்ப யாரு இருக்கா? இப்ப வந்து அவர் என்ன ஃபிட்னஸ்ல இருக்காரு? உடம்பு வந்து ரொம்ப குறைச்சி ஸ்போர்ட்ஸுக்கு போகணும், ரேஸுக்கு போகணும் அப்படின்ட்டு எந்த அளவுக்கு ஃபிட்னஸ் இருக்காருன்னு சொல்லி நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். அவர் நேர்ல பாருங்க. இப்ப இந்த குட்பாடுகளிலேயே அந்த எங்க ஒரு கெட்டப் நடிச்சிருப்பாரு, அதையே நீங்க பாருங்க. அதே மாதிரி விஜய் எல்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கு வயசு என்ன, ஆனா பாக்குறதுக்கு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா உடம்பு எப்படி மெயின்டைன் பண்றாரு. மேலும் கமலஹாசன் வயசு என்ன, அவர் எப்படி மெயின்டைன் பண்றாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே பாத்தீங்கன்னா ஸ்டெப்ல ஏறும் போது டப்பன்னு ஏறுவாரு, அந்த அளவுக்கு இவ்வளவு வயசுலயுமே. அதனால நீங்க வந்து மற்ற நடிகர்களை வந்து கொஞ்சம் ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசுறதெல்லாம் கொஞ்சம் விட்டுருங்க. ஏன்னா இந்த கம்பாரிசன் மட்டும் வேணாம். படம் ஓடுது ஓடல, கங்குவா என்ன ஹிட் தெரியுமா அப்படின்னு பேசுங்க. கங்குவா மாரி ஒரு படம் தமிழ்நாட்டில் வருமா அப்படின்னு பேசுங்க. அந்த மாதிரி பேசுங்க, இந்த மாதிரி பேசாதீங்க.
சரி நண்பர்களே, நம்ம நல்லவன் டிவி சார்பா ரெட்ரோ படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.